பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திமுகவின் தேர்தல் பணிக்குழு செயலாளர் திரு இல புகழேந்தி அவர்கள் இருந்திருக்கார். அவரோட பேசலாம். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். கேளுங்க சார். இன்னைக்கு திமுகவுடைய நாடாளுமன்ற குழு உறுப்பினர்களுடைய கூட்டம் ஒன்று நடந்தது. அதுல பல்வேறு பிரச்சனைகள் ஆலோசிக்கப்பட்டதா சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பதிவிடும் போது மாநில உரிமைகளை வலியுறுத்தி இந்த கூட்டம் நடைபெற்றது அப்படின்னும் பல்வேறு முக்கியமான கோரிக்கைகளை நிறைவேற்ற சொல்லி தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறாங்க. அதுல குறிப்பா பார்க்கும்போது ரயில்வே திட்டங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு குறைவான நிதி ஒதுக்கப்பட்டிருக்குது அப்படின்னும், கோவை மதுரை போன்ற மாவட்டங்களுக்கு மெட்ரோ திட்டத்தை அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. எஸ்எஸ்ஏ திட்டத்தின் கீழ் வர வேண்டிய 3500 கோடி கல்வி நிதியை விடுவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. ஊரக வளர்ச்சி திட்டம் அது இன்னும் பெண்டிங் இருக்கு, அதையும் விடுவிக்கணும்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. இதெல்லாம் எப்படி சார் வரப்போற குளிர்கால கூட்டத்தொடர்ல இதெல்லாம் பேசப்படும் எதிர்பார்க்கலாமா? என்ன பிளான் போயிட்டு இருக்கு? நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டம் இப்ப எதுக்காக எங்களுடைய தலைவர் தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் எதற்காக கூட்டினார்கள்? யூனியன் கவர்மெண்ட், ஒன்றிய அரசு தொடர்ந்து தமிழ்நாட்டை புறக்கணித்துக் கொண்டு வருவது, தமிழ்நாட்டை மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் பார்ப்பது, ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒவ்வொரு அடியும் வைக்கின்ற பொழுது இங்க பேசுறது வேற, மோடி பேசுறதோ, அமித்ஷா நடமாடிக்கிட்டு இருக்கிறதோ, இங்க அவர் கட்சியை சேர்ந்தவங்க கொடுக்கிற அறிக்கைகளை பார்த்தாலே பெரிய அப்படியே உலகத்திலே இல்லாத நியாயங்கள் எல்லாம் பேசி கொடுக்க வேண்டியது. ஆனா உண்மை என்னன்னா, தமிழ்நாட்டு மக்களை, தமிழ் மொழியை, தமிழர்களின் எதிர்காலத்தை நாசமாக்கக்கூடிய விதமாக அவருடைய திட்டங்கள் இருப்பதை நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்வதும் ஒரு கடமை. அதே நேரத்தில் யூனியன் கவர்மெண்ட் தமிழ்நாட்டுல இப்ப எம்பிகள் எல்லாம் கூடி பேசிட்டாங்க, இப்ப குளிர்கால கூட்டத்தொடர் வரும்பொழுது இவைகள் எல்லாம் பேசப்படும், அதுக்கு நம்ம பதில் சொல்லணும், அதற்காகவே நம்ம சில திட்டங்களை செய்யணும்னு கூட முடிவெடுக்க வைக்கிறாங்க. அதற்காக இன்றைய 10 தீர்மானங்கள் என்பதுல நீங்க சொன்னதுல உதாரணமா இந்த மாற்றாந்தாய் மனப்பான்மைன்றது எப்படி பாக்குறோம்னா, பிடிக்கலன்னு சொல்லக்கூடாது. ஒரு அரசாங்கத்திற்கு போய்விட்டால், இப்ப எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி தமிழக முதல்வர் ஆயிட்டார்னா ஒரு வார்த்தையை சொன்னார், அனைவருக்கும் அனைத்தும், எல்லோருக்கும் எல்லாம் என்ற திராவிட மாடல் அரசு என்பது மட்டுமல்ல, அவர் பதவி பொறுப்பு ஏற்றுக்கொள்கின்ற பொழுது என்ன சொன்னாரு? வாக்களித்தவர்களுக்கும் சரி, வாக்களிக்காதவர்களுக்கும் சரி, நான் முதல்வராக இருந்து கடமையாற்றுவேன். அதுதான் இலக்கணம், அதுதான் இந்த நாட்டில் எல்லோரும் பின்பற்றப்பட வேண்டிய ஒரு கருத்து. இப்படி முதன்மையான முதல்வராக அவர் சொன்ன அந்த கருத்தை எடுத்து வச்சுட்டு பார்க்கும்போது, மிஸ்டர் நரேந்திர மோடி அண்ட் மிஸ்டர் அமித்ஷா, இந்த பிஜேபி கூட்டம் ஒரு சின்ன உதாரணம் சொல்றோம், நீங்க கேட்டதுனால சொல்றோம். இப்ப மெட்ரோ ரயில் மதுரையாக இருந்தாலும் கோவையாக இருந்தாலும் அது உள்ள போய் பார்த்தோன்னா ஒருத்தர் சொன்னாங்க, ரூல்ஸ் படிதாங்க, சட்ட விதிகளின் படிதாங்க செய்ய முடியுமா? என்னையா விதி அப்படின்னா, 20 லட்சம் மக்கள் தொகை இருக்கணும். அந்த மக்கள் தொகை இருக்கிற டவுனுக்கு தான், கார்பரேஷனுக்கு தான் நாங்க மெட்ரோ இதை கொடுக்கறதுக்கு பர்மிஷன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லும் பொழுது, இன்றைக்கு எடுக்கின்ற கணக்கு என்பதை நீ எடுத்து பார்த்துட்டு கூட பேசியிருக்கலாம். நீ ஏற்கனவே 2011 அப்ப எடுக்கப்பட்ட அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புல வச்சுக்கிட்டு 15 லட்சம் 16 லட்சம் இருக்குது, ஆகவே நாங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்லும் பொழுது, சரி, அதுல கூட ஒரு நியாயத்தை பார்க்க வேண்டும் என்றால், இன்றைக்கு ஒரு 10-15 நாட்களுக்கு முன்பாக கூட எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இவர்கள் ஏற்கனவே இருக்கின்ற உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த நகர்கள், இன்னும் அந்த லக்னோ போன்ற நகர்கள், இன்னும் 2-3 நகர்கள்ல மெட்ரோ ரயில் கொடுத்துட்டாங்க. அங்க என்னன்னு பார்த்தா 15 லட்சத்துக்கும் குறைவா, 12 லட்சம் தான் மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஊருக்கெல்லாம் மெட்ரோ ரயில் திட்டத்தை கொடுத்து இயங்குது. இப்ப வேலை நடக்குது. அது என்ன இந்தியாவில தானே இருக்கு? இப்ப நாமளும் இந்தியாவில தானே இருக்கிறோம். நம்முடைய தமிழர்களும் ஓட்டு போட்டு தானே நீ அங்க பிரைம் மினிஸ்டர் அதிகாரம் பண்ற. ஏன் இந்த ரகசியமான சதி திட்டத்தை ஆலோசனை பண்ணி எங்க தமிழ்நாட்டிற்கு வருவதை கெடுக்கிற என்பதுதான் நம்முடைய கேள்வி. இதற்கு கோவையாக இருந்தாலும் மதுரையாக இருந்தாலும் உரிய பதில மக்கள் தருவார்கள். இதே மாதிரி ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா, இப்ப எஜுகேஷன், கல்வித்துறை, கல்வி நிலைகள்ல என்ன ஒண்ணுமே பணமே கொடுக்காத, எதுவுமே கட்டாமல் பாதிக்கு பாதி கூட யூனியன் கவர்மெண்ட்டுக்கு ஜிஎஸ்டி பண்ண கட்டாத யூபிக்கு குஜராத்துக்கும் கொடுக்க வேண்டியதை விட 2 மடங்கு அதிகமாக நிதி கொடுத்தல். அதான் நீங்க கவனிக்கணும். வித்தியாசத்தை காட்டுறோம், நம்ம எல்லாம் சட்டப்பூர்வமாக சொல்றோம். ஆனால் தமிழ்நாட்டில், நம்முடைய தாய் தமிழ்நாட்டில் கல்வியில் இவர்களை விடுங்க இந்த அரசாங்கத்தை, ஆனா ஆய்வாளர்கள் மூலமாக கருத்து கணிப்பு போல மிக தெளிவான தீவிர
ஆலோசனைகளின்படியும் தீவிர கண்காணிப்பின்படியும் ஆய்வின்படியும் ஒரு தகவல் என்ன சொன்னாங்கன்னா, இந்தியாவிலேயே தமிழ்நாடு கல்வியிலே முதன்மையான மாநிலம். உயர்கல்வியிலும் சரி, கல்லூரிகளிலும் சரி, தொழில் கல்வியிலும் சரி, தமிழ்நாடு முதன்மையான மாநிலம்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. அப்படி முதன்மையான மாநிலம் அறிவிக்கப்பட்டா அது முதன்மையாக இருக்கக்கூடாதாம், அது கீழே போகணுமா. இன்னும் 2வது இடம் 3வது இடம் போய் எங்கேயாவது போங்க. ஏன் எப்படிங்க இந்த இது வந்துட்டு அவனுங்க சண்டை போடுறாங்களாம். யாரு மேல பிஜேபி இங்க இருக்கிறவங்க கிட்ட, அவங்க பிஜேபி ஆளுங்க கிட்ட. அது என்ன இந்த தொடக்கப்பள்ளி கல்வி கொடுத்தலாம் மூட சொல்லக்கூடாதா? உயர்கல்வி பள்ளிக்கூடத்தெல்லாம் கிட்டத்தட்ட 27,000 பள்ளிக்கூட மூடி இருக்கிறார்கள். யூபியில குஜராத்தில் கணக்கு எடுத்தாங்க. ஏன்னு சொன்னா நான் பிராமின்ஸ் எல்லாம் நிறைய பேர் படிக்க வந்தவர்கள் ஒப்புக்கொள்ளாமல் அதை தடுக்கிறாங்களாம். ஆனா தமிழ்நாட்டில் அப்படிப்பட்டதெல்லாம் நடக்காது. இங்கு மக்கள் அரசு பள்ளிக்கூடத்துல, கார்பரேஷன், முனிசிபல் பள்ளிக்கூடத்துல எல்லாம் படிக்கணுன்றதுக்காகவே சேர்மானம் அதிக வேண்டும் என்பதற்காகவே காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் எங்களுடைய தலைவர், தமிழக முதல்வர். இன்றைக்கு 10 பேர் 20 பேர் சேர்ந்து பள்ளிக்கூடமே நடத்த முடியாம இருந்த இடத்துல எல்லாம் சின்ன குழந்தைகளை கிராமப்புறத்தில் உட்பட தனியார் பள்ளிக்கூடத்திற்கு சேர்க்கின்ற வசதி வாய்ப்புகள் இல்லாதவர்கள் அரசு பள்ளிக்கூடத்தில் இப்ப சேர்த்து 200 300 பேர் ஸ்ட்ரென்த் ஆகி இப்ப ஸ்கூல்லாம் நடக்குது. இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கல. அதனால தமிழ்நாட்டிற்கு கல்வி நிதியை கிட்டத்தட்ட 3000 கோடி ஆயிடுச்சு. 2150 2500 கோடி பெண்டிங் பேலன்ஸ் 3000 போயிடுச்சு. அப்படியே நிறுத்தி வச்சிருக்காங்க. ஏன் பணம் இல்லையாம? மற்றதுக்கெல்லாம் கொடுக்க தெரியுதா? இதுக்கு மட்டும் கொடுக்க முடியாதா? யூபிக்கும் குஜராத்துக்கும் வாரி வாரி கொற்றிய என்ன அங்க நடக்குது? எதுக்காக இதை சொல்லுகிறோம் என்றால், நாம அவங்களுக்கு செய்யக்கூடாதுன்னு சொல்லல, எங்களுக்கு செய்ய வேண்டியதை சரியாக ஏன் செய்யவில்லை? இதுதான் நம்முடைய கேள்வி. அது ரயில் திட்டமாக இருந்தாலும் சரி, கல்வி திட்டமாக இருந்தாலும் சரி, இன்னும் தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய ஒண்ணும் வேணாம். உத்தமர் காந்தியடிகள் பெயர்ல ஒரு ஸ்கீம் ஒண்ணு இருக்கு இல்லையா? ஏற்கனவே இருக்கிற திட்டம் தான், யூனியன் கவர்மெண்ட் ஸ்கீம் தான். அந்த மகாத்மா ஆத்மாவே இல்லைன்னும் போது அதுல என்ன மகா அப்புறம் சின்னது. அதனால நான் அதை சொல்ல மாட்டேன். அது கேட்டாலும் போடுங்க. உத்தமர் காந்தியடிகள்னு எங்க கலைஞர் தலைவர் சொன்னார். உத்தமர் காந்தியடிகள் பேர்ல இருக்க அந்த ஸ்கீமுக்கு ஒழுங்காக கொடுக்க வேண்டிய தொகை ஏன் நிறுத்தப்படுகிறது தமிழ்நாட்டுல நிறுத்தியதன் காரணமாக இன்னைக்கு என்ன ஆச்சு? அவங்களுக்கு அந்த வேலை செய்ய வரக்கூடிய அந்த பெண்களுக்கு, கிராமப்புறத்து தாய்மார்களுக்கு, சகோதரிகளுக்கு எங்களுடைய தலைவரே, முதல்வரே மாநில அரசு நிதி எடுத்து கொடுத்து சமாளிக்க வேண்டிய கட்டத்துல இருக்கு. இப்படி சாதாரண அடிப்படையில வேலை வாய்ப்புகள் உட்பட அனைத்திலும் இவர்கள் செய்து கொண்டிருக்கிற இந்த அநியாயங்களை தடுத்து நிறுத்ததான் அதற்கான எதிர்ப்பு நிலையை இந்தியா முழுவதும் இன்னைக்கு தெரிவிச்சிட்டாரு. எம்பிக்கள் கூட்டம் போட்டு. இன்னும் கூட ஒண்ணு நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்தியாவில எவ்வளவோ அமைப்புகள், கட்சிகள், நம்ம இயக்க கட்சிகள்லாம் இருக்காங்க. எல்லோருமே கூட தளபதி மு.க. ஸ்டாலின் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை பார், திமுக தலைவரை பார், உடனே எம்பிகள் கூட்டத்தை போட்டு 10 தீர்மானத்தை போட்டு இன்னைக்கு எல்லாருக்கும் அறிவிச்சுட்டா இருப்பார். நாமும் இப்படி செய்யணும், நாமும் அந்த கட்டத்தை எடுக்கணும். யூனியன் கவர்மெண்டினுடைய பார்லிமெண்ட் குளிர்கால கூட்டத்தொடர்ல எல்லோரும் ஒன்றுபட்டு குரல் கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு வந்துட்டாங்க. ஏன்னா இதை எல்லாரும் சேர்ந்து பேசினாலும் கூட கவலையே படாத ஒரு கூட்டம் தான் நம்முடைய மோடி அரசாங்கத்தினுடைய கூட்டம். இப்ப யூபியினுடைய ஒரு மந்தின்றது, அது மந்திரி நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, மந்திரி. அந்த யூபி மந்தி ஒரு ஆளு பேர் என்ன தெரியுங்களா? சஞ்சய் நிஷாத் சொல்றார், இந்தி பேச தெரியாதவர்கள் இந்தியர்களை அல்ல, அவர்களை எல்லாம் வெளியேற்ற வேண்டும். இது என்னது? அப்ப என்ன அர்த்தம்? இந்தி பேச தெரியாதவர்கள்லாம் இந்தியர்களே அல்ல, அவர்களெல்லாம் இந்தியாவை விட்டு வெளியேற்ற வேண்டும்னு ஒரு மந்தி ஒண்ணு யூபியில பேசிக்கிட்டு இருக்கு. அதை கைத்தட்டி பிஜேபி RSS காரர்கள் வரவேற்கிறார்கள். நாம என்ன சொல்றோம்? நேற்றைக்கு கூட குஜராத் கோர்ட்ல, ஹைகோர்ட்ல என்ன கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா தீர்ப்பு? ஹைகோர்ட்ல ஒண்ணு சொல்லியிருக்காங்க, நல்ல தீர்ப்பு ஒண்ணு. குஜராத்திகளுக்கு குஜராத்தி தான் தாய்மொழி, குஜராத்திகளுக்கு இந்தி அந்நிய மொழிதான். குஜராத் உயர் நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு நேற்றைக்கு முன்தினம். அப்படி இன்னைக்கு அந்த இந்தி மொழியினுடைய திணிப்பு என்பதை அவர்களுடைய வட மாநிலத்திலேயே கூட நீதிமன்றங்களும் மற்றும் கண்டிக்க ஆரம்பிக்கின்ற ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அங்கே பாதிக்கப்பட்ட மக்கள், தாய்மொழியாகிய குஜராத் அழிஞ்சு போகுது,
குஜராத்தியை நாசப்படுத்துறாங்க இந்திய வச்சுக்கின்னு கோர்ட்டுக்கு போனா கோர்ட்லயும் அந்த தீர்ப்பு சொல்றாங்க. இதையெல்லாம் அப்படியே மூடி மறைச்ச மாதிரி இந்த பிஜேபி காரர்கள் செய்து கொண்டிருக்கிற இந்த அடாவடித்தனத்தை வர இருக்கிற குளிர்கால கூட்டத்தொடரில் மிக கடுமையாக எதிர்த்து இந்திய கூட்டணி செயல்படும், பேசும். தமிழ்நாட்டின் மூலமாக நீங்கள் கேட்டீர்களே, இன்றைக்கு செய்ய நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் அங்கே எடுத்து வைக்கப்படும் என்பது மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். இது சார்ந்து 2 குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது சார். ஒரு பக்கம் அதிமுகவுல இருந்து நீங்க முறையா அழுத்தம் கொடுக்காம கேட்டு வாங்காம நீங்க அதை பிரச்சனையா மாத்தி அரசியலே பண்ணிட்டு இருக்கிறீங்க. மக்கள்கிட்ட தான் அரசியல் பண்றதே நீங்க வேலையா வச்சிருக்கீங்கன்னு சொல்லி அதிமுக சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பாஜக என்ன சொல்றாங்கன்னா, காங்கிரஸ், ராகுல் காந்தி, ஸ்டாலின் போன்றவர்கள் அவங்களுடைய எம்பிக்கள் எல்லாம் வந்து நாடாளுமன்றத்துல வந்து இந்த மாதிரியான பேசி ஒண்ணுத்துக்கும் உதவாத விஷயங்கள பேசி வந்துட்டு நாடாளுமன்ற நேரத்தை வீணடிக்கிறாங்க. அவங்க சரியா செயல்பட விட மாட்டாங்கன்னு சொல்லி பாஜக குற்றம் சாட்டுறாங்க. இது 2த்தையும் எப்படி பாக்குறீங்க? முதல்ல பாஜகவை எடுத்துட்டீங்கன்னா, சரியான கேள்விகளை கேட்கக்கூடிய மிக தெளிவாக பார்லிமெண்ட்ல நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாநிலங்களவையில நம்முடைய உறுப்பினர்கள் பேசுகின்ற பேச்சும் எடுத்து வைக்கின்ற வாதங்களும் இந்தியாவே வரவேற்கிறது. படித்தவர்கள், வல்லுநர்கள், மிகச்சிறந்த எக்கனாமிஸ்ட் மட்டுமல்ல, மிகச்சிறந்த ஆய்வாளர்கள் மட்டுமல்ல, பார்லிமெண்டேரியன், வெரி குட் பார்லிமெண்டேரியன் என்று சொல்லக்கூடிய சீனியர்ஸ் எல்லாம் டிஎம்கேனுடைய, திமுகவினுடைய எல்லாருடைய பேரும் நான் சொல்ல முடியும். அவர்களுடைய வாதங்களையும் எடுத்து அந்த வைக்கிற அந்த முறையையும் பார்க்கின்ற போது வரவேற்கிறார்கள். அதை வரவேற்க தெரியாதவர்களுக்கு அறிவு கொஞ்சம் குறைவுன்னு சொல்லலாம், இல்ல புரிஞ்சுக்கிற புத்தி இல்லைன்னு சொல்லலாம், இல்ல அரசியல் பார்வை பார்க்கிறார்கள். திமுக எதை கேட்டாலும் அதை நாம எதிர்க்கணும் அப்படின்னு அரசியல் பார்வை பார்த்துதான் பிஜேபி காரர்கள்லாம் இப்படிப்பட்ட அறிக்கைகள்லாம் கொடுக்குறாங்களே தவிர, பார்லிமெண்ட்ல இவங்களுடைய நரேந்திர மோடி எல்லாம் எத்தனை முறை நேரடியாக கேள்வி கேட்டாலும் பதில் சொல்றதே கிடையாது. உள்ள உட்காந்துட்டு ஏஞ்சி போறது. இதுக்கு முந்தியெல்லாம் இருந்த அமைச்சரவைகள் எப்படி செயல்பட்டணுமோ அதுல கொஞ்சம் கூட இப்ப இருக்கிறவங்க செயல்படல. அதையும் நம்ம கவனித்தாகணும். அதிமுக என்பது இன்னைக்கு அதிமுகவுடைய நிலைமை என்னன்னு கேட்டீங்கன்னா, யாரும் ஏத்துக்குவானோ, யாரும் பார்ப்பானோ, யாரும் கைவிட்டுவானோன்னு பயந்து போய் எதையாவது ஒரு மிக பெருசாக கடுமையா கண்டிக்கணும், பேட்டி கொடுக்கணும், அறிக்கைகள் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு கட்டத்தோடு சரி இன்னைக்கு கொடுக்கறத நாளைக்கு மறந்துடுவானுங்க. நாளைக்கு கொடுக்கறத நாளைக்கு பேச மாட்டாங்க. அவங்களே பார்லிமெண்ட் போனாலும் அவங்க எதுவுமே கை கட்டிட்டு உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. ஏன் இதை சொல்றோம்னா, நீ கூட்டணியாக இருக்கக்கூடிய மோடி, நரேந்திர மோடி தமிழ்நாட்டு மக்களுக்கு வெளிப்படையாக துரோகம் செய்கின்ற விதமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டு பிள்ளைகளின் கல்வியிலேயும், தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்காலத்திலேயும் அவர்கள் விளையாடுகிற அந்த விளையாட்டை நீங்களும் எதிர்க்கலாம். எதிர்க்கலாம்னா உனக்கு கூட்டணி உடைஞ்சு போறோம் நீ பயப்படலாம். ஆனா நாட்டு மக்களுக்காக தான் எதுவும். தமிழ்நாட்டு மக்களுக்காக ஏன் நீங்க திமுக தான் கேட்குது இல்லை, நாங்களும் கேட்கிறோம், ஏன் அதை கொடுங்களேன். இப்ப என்ன அந்த மெட்ரோ அதை கொடுக்க கூடாதா அப்படின்னு பேசலாம். நீ நாளைக்கு தேர்தலில் கூட்டணி வைக்கும் போது நாங்கள் கேட்டோம், அதனால் எங்களுடைய நரேந்திர மோடி கொடுக்கிறேன்னு சொன்னாரு, அப்படி கூட நீ ரீல் விடலாம். அப்படி செய்யறதுக்கு கூட முடியாத அளவுக்கு இவர்கள் தமிழ்நாட்டுக்காக எதையும் வலியுறுத்துறதுல கேட்கறதில்ல. வலியுறுத்தலும் கேட்டலும் இவர்களுக்கு வேடிக்கையாக இருக்குது. இவர்கள் அதை போய் கிண்டல் செய்கிறார்கள் என்பதெல்லாம் நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம். இப்போ நீங்க சிறந்த நாடாளுமன்றவாதிகளை உருவாக்கி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. ஆனா அதுக்கான பலன் என்ன அப்படிங்கிறது தானே அதிமுக தொடர்ந்து கேட்டுட்டே இருக்காங்க. மக்கள் உங்களுக்கு தானே ஓட்டு போட்டு அமைச்சிருக்காங்க, நீங்க தானே வாங்கிட்டு வரணும் அப்படின்னு கேக்குறாங்கல்ல. அதிமுக கேக்குது அப்படின்றது ஒரு பக்கம். ஏன்னா அதிமுகவினர் அங்க இருக்கும்போது என்ன ஏதுன்னு கூட தமிழ்நாட்டை பத்தி பேசாத ஒரு கூட்டம். ஆனா நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுடைய தலைவர்களுடைய கட்டளைப்படி, ஆணைப்படி தமிழ்நாட்டு மக்களுக்காக பல கருத்துக்களை எடுத்து பேசி கொண்டு இருக்கிறார்கள். அதையும் யாரும் மறுக்க முடியாது. அதான் நடந்த உண்மைகளை நம்ம சொல்றோம், வேற ஒண்ணும் இல்லை. இப்போ பார்லிமெண்ட்ல அவர்கள் பேசுகிற அந்த பேச்சு, இப்ப அதிமுகவினர் நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுக்காக நீங்களும் பேசுங்கன்னு தான் நம்ம சொல்றோம். அவர்கள் பேசுவது இல்லை. அது ஒரு கருத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கும் திமுக எம்பிகள் அங்க போறாங்கன்னா திமுக எம்பிகளுக்கு உரிய மரியாதை எப்படி கிடைக்குது? மரியாதைன்னா அவர்கள் திறமையாக செயல்படுதல். பெரிய பெரிய ஆட்கள் எல்லாமே நம்முடைய எம்பிக்களினுடைய செயல்பாட்டை கவனமாக பார்க்கறாங்க, தெளிவாக வரவேற்கிறாங்க. அதுக்காக தான் நம்ம சொல்றோம். சும்மா பார்லிமெண்டினுடைய நடவடிக்கைகளிலும் செயல்களிலும் எட்டி கூட பார்க்காம, இன்னும் கூட கேட்டீங்கன்னா பேசாத எம்பிக்கள்லாம் வச்சிருப்பாங்க. யார்? ஏடிஎம்கே எல்லாம். ஏடிஎம்கேல என்ன எத்தனை பேர் எம்பி ஆனாலும் கூட தெரியாம கூட உட்காந்துருப்பாங்க.
சுகத்தை அனுபவிக்க வேண்டியது. அங்க வந்து வேளாண்மை 3 வேளாண்மை திட்டங்களை கொண்டு வந்து இந்தியாவுல 100 நாட்களுக்கு மேல் போராடிய அந்த காலம் நமக்கு தெரியும். அந்த 100 நாட்களுக்கு மேல் விவசாயிகள் வந்து டெல்லியவே சுத்தி போராடினாங்க. இந்தியா முழுவதுக்குமே அநியாயம் பண்றீங்க. எடுத்தல், கொடுத்தல், வாங்குதல், இது 3த்தையும் வச்சுக்கிட்டீங்கன்னா அதான் வேளாண்மை திட்டம். கார்பரேஷன் கம்பெனிக்கு உன் இடத்த அவனுக்கு கொடுத்துடணும், அவன் எழுதி வாங்கணும், அவன் சொல்ற பயிரை நீ வைக்கணும், நீ உழைக்கணும், வேலை வாங்கணும், நீ விளைவிக்கிறத வந்து அவனுக்கே தான் விற்கணும், அவன் சொல்ற விலைக்கு தான் விற்கணும். இதுதான் 3 சட்டத்தினுடைய சுருக்கமானது. நான் ரொம்ப சுருக்கமா சொன்னேன் எல்லாருக்கும் புரியுற மாதிரி. இத எல்லாம் உலகமே எதிர்க்குது. ஆனால் அதிமுக அங்க ஓட்டு போட்டுச்சு. அதை ஆதரிச்சு ஓட்டு போட்ட எடப்பாடி கூட்டத்துக்கு இன்னைக்கு என்ன கேள்வி கேட்கறதுக்கு என்ன தகுதி இருக்கு? இங்க வந்து சும்மா நாடகமானது, நடிக்கிறது. அங்க போனா அவர்கள் எதை சொன்னாலும் கை கட்டி கேட்பது, சேவகம் பண்ணுவது. இந்த கை கட்டி வாய்ப்பொத்தி சேவகம் பார்க்கிற அந்த கூட்டத்தின் பேச்சுக்களுக்கு, கருத்துக்களுக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கவே வேணாம். ஏன்னா திமுக என்பது மிக தெளிவாக நாட்டிற்காகவும், சமூக நீதிக்காகவும், தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்காகவும் குரல் கொடுக்குது, வன்மையாக அவர்களை கண்டிக்கிறது, பேசுது. அதுக்காக இடையில அவர்கள் ஏதாவது சமாளிச்சு மோடி மோடி கூட்டம் நடுவில் எதையாவது ஒண்ணு செய்யணும்னு பதில் சொல்லுவாங்க. அதையும் கூட செய்யறது இல்லை. இந்த சூழ்நிலையை நாம புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு உங்களுடைய கேள்வி. நிறைய விஷயங்களை பகிர்ந்தீங்க சார். மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நன்றி. வாழ்க.